ஹாய், ஹலோ, வணக்கம். ஸோ, வெல்கம் டு டெக் யூடியூபர். ஸோ, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கடைசியாக வந்து சிங்கார சென்னை கார்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ, நிறைய பேர் வந்து எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷனோட இருப்பீங்க. ஸோ, ஆக்சுவலி அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த யூசர் மேனுவலுமே வந்து தெளிவாக வந்து இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுக்கவே இல்லை. ஜஸ்ட் நம்மளுக்கு அந்த போர்ட்டலும் சிஎம்ஆர்எல் ஆப்பில் போய் பண்ணிக்கலான்ற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் அந்த ஆப்லையுமே வந்து நம்மளுக்கு டைரெக்டாக வெப்சைட்டுக்கு தான் வந்து அவங்க ரீடைரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம வெப்சைட்டுக்கு தான் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து காமிக்கிறேன். என்னோட ப்ரௌசரில் வந்து நான் இப்போ இந்த சிங்கார சென்னை வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம போய் கார்டு வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுவோம்ல, அந்த லிங்க்குக்கு வந்து நம்ம போகணும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு டேரெக்டாக எடுத்தோடனே நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிட முடியாது. நம்ம ஒன்ஸ் கார்டு வாங்கினோடனே நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணோம்னா அது வந்து கார்டு நம்பர் கேட்குது. நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்களா கார்டு, அந்த கார்டு மேலே வந்து ஒரு 16 டிஜிட் நம்பர் வந்து இருக்கும். ஸோ ஆக்சுவலி நிறைய நம்பர்ஸ் இருக்கும். அதெல்லாம் லைக் எஸ்சிஎம் நம்பர்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் நார்மலாக ஒரு டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டுக்கோ வந்து நம்மளுக்கு 16 டிஜிட் 4 பிரிச்சிருப்பாங்களே, ஸோ அந்த நம்பரை வந்து இங்கே ஸ்பேஸ் இல்லாமல் வந்து என்ட்ரு பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா போட்டுக்கிறேன். நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு நம்பர், இப்போ அது நம்மளோட மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கணும். எந்த நம்பரை வச்சு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணமோ அந்த நம்பர். மெயில் ஐடி வந்து போடணும்னு அவசியம் இல்லை, பட் போட்டுக்கிட்டா நம்மளுக்கு வந்து ஈஸியாக கம்யூனிகேஷன் வந்து வரும். சப்போஸ் எதாவது கார்டு ரிலேட்டடான ரீசார்ஜோ இல்லை வந்து வேற ஏதோ வந்தாலோ, கார்டு லாஸ்ட் ஆனாலோ வந்து நம்மளுக்கு மெயில் ஐடி இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மெயில் ஐடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கேப்சா போட்டுட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஸ்க்ரீன் வரும்னா, உங்களுக்கு வந்து ஓடிபி கேட்கும் அந்த நீங்கள் போட்ட நம்பருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு உங்களோட யூசர் நேம் செட் பண்ண சொல்லும், பாஸ்வேர்டும் செட் பண்ண சொல்லும். ஸோ இதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் பக்கத்தில் போடுறேன். ஸோ அது பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஒன்ஸ் உங்களுக்கு அது வந்து யூசர் நேமும் பாஸ்வேர்டும் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துடும். ஆனால் லாகின் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும்னா, கீழே வந்து லாகின் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்பி இதே பேஜ் வந்துடும். இப்போ நான் வந்து லாகின் பண்ணுறேன். நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணதை வச்சு நான் இப்போ இங்கே லாகின் பண்ணுறேன். ஸோ இது இதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, நான் சொல்கிறேன். நான் பாஸ்வேர்ட் போட்டேன். ஆக்சுவலி கேப்சாவில் வந்து ஆக்சுவலி ஒரு இஷ்யூ இருக்குது. நீங்கள் என்னதான் கரெக்டான கேப்சா போட்டாலும் அது சில கேப்சா தான் அக்செப்ட் பண்ணிக்குது. இப்போ நான் வந்து போட்டிருக்கேன்னா, இப்போ நான் வந்து சப்மிட் பண்ணுறேன். ஸோ இட் ஷுட் அக்செப்ட், பட் பார்த்தீங்களா இன்வேலிட் கேப்சான்னு வருது. ஸோ நம்ம ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது ஏன் இப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, திரும்ப இன்வேலிட் கேப்சா தான் வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டே இருந்துச்சுன்னா ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க பேஜை. இது நீங்கள் ஃபோன்லேயும் பண்ணலாம், கம்ப்யூட்டர்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபோன் ப்ரௌசர் இருந்துச்சுனாலும் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் திரும்பியும் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறேன். ஸோ நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே எடுத்துப்போம். கேப்சா சும்மாவே ஒர்க் ஆக மாட்டேங்குது. P1 ஓகேவா? இப்போ நான் வந்து சப்மிட் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் இது அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு லேட் ஆச்சுனாலே அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, இப்போ வந்து ஓடிபி கேட்குதா? இப்போ நம்ம வந்து ஓடிபி போட்டுப்போம். இப்போ நான் வந்து லாகின் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எந்த இதில் ஆக்சுவலி இந்த வெப்சைட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், திரும்ப திரும்ப கிளிக் பண்ண வேணாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு லோட் ஆகும் டக்குன்னு. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு லாகின் பண்ணோன்னே நம்மளுக்கு ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து கார்டு நம்பர் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சைடில் வந்து சில மெனூஸ் கொடுத்துருப்பாங்க. கஸ்டமர் கார்டு மேனேஜ்மெண்ட் அதை கிளிக் பண்ணோன்னா, எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு 3 வரும். ஒன்று வந்து கார்டு டீட்டெயில்ஸ், ரீசார்ஜ். கார்டு டீட்டெயில்ஸ் தான் நம்ம இப்போ கரண்ட்டாக பார்த்துட்ருக்கோம். நம்மளோட கார்டு நம்பர். இப்போ நான் வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா இப்போ என்னோட அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது.
லாஸ்ட்டாக அப்டேட் ஆன கார்டு பேலன்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு இது மட்டும் இதுதான் இப்போ கரண்ட்டாக இருக்கிற பேலன்ஸ். இது வந்து ஆஃப்லைன். அதாவது ஆஃப்லைன்னா வந்து நம்ம எப்படின்னா ஆன்லைனில் கார்டு யூஸ் பண்ணாமல் நம்ம போய் டேப் பண்ணுறோம்ல மெட்ரோவில் பஸ்ஸில் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் தான் வந்து இங்கே காட்டும் ஆஃப்லைன் யூசேஜ் ஆஃப்டர் லாஸ்ட் டாப் அப்ன்றது வந்து டாப் அப் பண்ணக்கப்புறம் எவ்வளோ யூசேஜ் பண்ணியிருக்கோம் ஆஃப்லைனில் அப்படின்றதுக்கான இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீசார்ஜ் கார்டு. ஸோ அதுக்குள்ளே போய் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நான் காமிக்கிறேன் எப்படி ரீசார்ஜ் பண்ணணும்னு. நெக்ஸ்ட் வந்து கார்டு ஹாட் லிஸ்ட் அப்படின்னா வந்து சப்போஸ் கார்டு தொலைஞ்சாலோ இல்லை ஏதோ ஒரு இஷ்யூனாலோ நம்ம அந்த கார்டை பிளாக் பண்ணணும் அப்படின்னா இங்கே நம்ம இந்த கிளிக் பண்ணி ஓடிபி போட்டோம்னா நம்மளுக்கு அந்த கார்டு வந்து பிளாக் ஆகிடும், யாரும் யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து வியூ கார்டு ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதில் வந்து நம்ம கார்டோட ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த 6ஆம் தேதியிலேருந்து இப்போ இந்த 12ஆம் தேதி வரைக்கும் போட்டு நான் இப்போ வியூ கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து அதுலேருந்து நான் இப்போ ரீசார்ஜ் பண்ணது நான் செலவு பண்ணது எல்லாமே வந்து ஸ்டேட்மெண்ட்டாக வந்துடும். நம்ம பிடிஎஃப் ஃபார்மே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் எந்த இதுவுமே யூசேஜ் பண்ணல கார்டை, ஜஸ்ட் 100 ருபீஸ் நான் ரீசார்ஜ் பண்ணேன், அதுக்கு மட்டும் எனக்கு வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நம்ம மை ப்ரொஃபைலு இது வந்து நம்மளோட இதுதான். இது ஐ திங்க் எடிட்லாம் பண்ண முடியாது. இப்போ வந்து இன்னொன்று விஷயம் நான் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, ஒன்று வந்து இந்த ஹோஸ்ட் பேலன்ஸு ஆஃப்லைன் பேலன்ஸுன்னு சொல்லுவாங்க, இல்லை குளோபல் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஹோஸ்ட் பேலன்ஸ்னால் நம்ம கார்டில் இருக்கிற ஓவரால் நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம்ல, இப்போ ஏதோ ஒரு 200 300 அது மாதிரி பண்ணுறோன்னா அது வந்து ஹோஸ்ட் பேலன்ஸில் தான் வந்து இருக்கும். ஓகேவா? ஆனால் இந்த பேலன்ஸ் வந்து நம்ம வந்து இது வேற. குளோபல் பேலன்ஸ்ன்றது ஆஃப்லைனில். இப்போ நம்ம கார்டு ஆன்லைனில் யூஸ் பண்ணாமல் நம்ம போய் டேப் பண்ணுறோம்ல, ஸோ அந்த கார்டில் இருக்கிற என்எஃப்சி மூலமாக அந்த அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகும். அது வந்து எப்படி நடக்குதுன்னா ஆஃப்லைனில் தான் நடக்குது. அதுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் தேவை, கரெக்டாக? ஸோ அது வந்து நம்மளால் தனியாக ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஸோ அது என்ன பண்ணிக்கோன்னா இப்போ நம்ம 100 ரூபா வச்சு அதுக்கு வந்து ஒரு லிமிட் செட் பண்ணியிருப்பாங்க. மினிமமாக இவ்வளோ ஆஃப்லைனில் இருக்கணும் அப்படின்ற லிமிட் செட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம போய் டேப் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த லிமிட்டோட கீழே இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளோட அக்கௌண்ட், அதாவது ஹோஸ்ட் பேலன்ஸ்லேருந்து எடுத்து ஆஃப்லைன் பேலன்ஸில் வந்து போட்டுக்கும். ஸோ ஆஃப்லைன் பேலன்ஸ் தனியாக ரீசார்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஓவரால் அக்கௌண்ட் பேலன்ஸ் மட்டும் ரீசார்ஜ் பண்ணிட்டோம்னா நம்ம எப்போல்லாம் ஆஃப்லைனில் டேப் பண்ணாலுமே அதுவே இதுலேருந்து எடுத்துக்கும். சப்போஸ் இதுலேயும் இல்லைன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயே காமிக்கும் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ரீசார்ஜுக்கு வந்து எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ரீசார்ஜ் கார்டு போயிட்டு நம்மளுக்கு வந்து என்ன அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கேட்கும். இப்போ நான் வந்து ஒரு 50 ரூபா போட்டுறேன்னு வச்சுக்கோங்க. 50 ருபீஸ் போட்டுட்டு இப்போ நான் வந்து சப்மிட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம திரும்பியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி லாகின் பண்ணப்போ அது ஒரு ஆக்சுவலி ஏதோ நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சைட் இஷ்யூவும் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் திரும்பியும் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ திரும்ப ரீசார்ஜ் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஸ்க்ரீன் கொஞ்சம் ஜூம் பண்ணியிருக்கேன் ஸோ தட் யூடியூப்பில் கொஞ்சம் பெருசாக தெரியும். ஸோ இப்போ நான் ரீசார்ஜ் கார்டு வைக்கிறேன். ஸோ இதில் நம்ம லோட் அமௌண்ட்டில் அதே மாதிரி 50 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்ம வந்து சப்மிட் பண்ணுவோம். ஸோ இப்போ எனக்கு வந்து பேமெண்ட் லிங்க்குக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இது நீங்கள் ஃபோனில் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், ஏன்னா இது எக்ஸ்பைரி டக்கு டக்குன்னு எக்ஸ்பைரி ஆகிடும். இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும், பாதி லோட் ஆகாது. ஸோ நீங்கள் பேக் பட்டன் அழுத்துனீங்கன்னா திரும்ப எல்லாமே மொத்தமாக போயிடும். ஸோ பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம நெட் டெபிட் கார்டு பண்ணிக்கலாம், இல்லை இன்டர்நெட் பேங்கிங் பண்ணிக்கலாம், இல்லை யூபிஐ இல்லை வேலெட்டு எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யூபிஐ தான் இருக்கிறதுல ஈஸியஸ்ட். ஸோ இதில் வந்து மேலே கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த பேங்க் இப்பப்போ இந்த டைமில் வேலை செய்யாது அப்படின்ற மாதிரி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து யூபிஐ கியூஆர் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு பே நவ், நம்ம உங்களுக்கு ஏதாவது ஜிஎஸ்டி இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பே நவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து கியூஆர் கோடு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து நான் ஸ்கேன் பண்ணி என் ஃபோனில் வந்து நான் பே பண்ணுறேன். ஸோ ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே இந்த ஸ்க்ரீன்லேயே இருங்க, அது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போகும். இப்போ நான் பே பண்ணிட்டேன், கொஞ்ச நேரத்தில் அது போயிடும். ஒரு 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், அதுவே வந்து ரீலோட் ஆகும். ஸோ
அது வரைக்கும் நீங்கள் பேக் எதாவது பண்ணீங்கன்னா அப்புறம் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் எதுவுமே பண்ணல, அதுவே வந்து ரீலோட் ஆயிடுச்சு. ஸோ லெட்ஸ் சி இப்போ ரீசார்ஜ் ஆயிருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ மேலே என்ன வந்திருக்குன்னா டாப் அப் ஆஃப் 50 டன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓடிபி வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி ஆக்சுவலி சைட்டை கொஞ்சம் வியர்டாக பிஹேவ் ஆகும். ஸோ உங்களுக்கு ரீசார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் திரும்பியுமே ஆக்சுவலி லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் திரும்பியும் லாகின் பண்ணுறேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். இந்த கேப்சா தான் இருக்கிறதுலே பெரிய தலைவலி. நம்ம கரெக்டாக போட்டாலுமே அது எல்லாமே தப்பு தப்புன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஒரு 2 தடவை போடுங்க. 3வது தடவையும் வரல அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, ஆக்சுவலி இது வரலையா, நம்ம ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம். இந்த தடவை போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓடிபி செக் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு திரும்ப உள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம கார்டு ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தோன்னா இப்போ ஆல்ரெடி எனக்கு 100 இருந்துச்சு, இப்போ நான் 115 இருக்கு. ஸோ நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து குறைஞ்சி, இது வந்து ஆஃப்லைனில் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்லைன் யூஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்து கொஞ்சம் மைனஸ் ஆகி ஆஃப்லைனுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல 3வதுல வந்து ஆஃப்லைனில் தான் யூஸ் பண்ணோம்னா அதில் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இதில் வந்து காட்டும். ஓகேவா? ஸோ இப்போ நான் கார்ட் ஸ்டேட்மெண்ட் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து இப்போ நான் இப்போ 1லேருந்து 12 வச்சு வரைக்கும் வியூ கொடுக்குறேன். எனக்கு வந்து நான் இன்னைக்கு 100 பண்ணியிருக்கேன், 50 பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஏதாச்சும் செலவு பண்ணோம் அப்படின்னாலுமே அதுவுமே இங்கே வந்து டெபிட்டட் அப்படின்ற மாதிரி காட்டும். என்னைக்கு டெபிட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ டெபிட் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி காட்டும். ஸோ இதை நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. இல்லை வேற ஏதாச்சும் இந்த கார்ட் ரிலேட்டடாக வேற ஏதாவது கொஷின் இருந்தாலுமே சொல்லுங்க, அதுக்கு நம்ம தனி வீடியோ பண்ணால் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட் காய்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றனாலும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் ரிலேட்டடாக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.